த யூனிட் டிஜிட் இன் த ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்ப்போம். ஸோ நமக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 784 680 917 463 அப்படின்னு சொல்லி நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு நம்பருக்கு யூனிட் டிஜிட் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த நம்பருடைய யூனிட் டிஜிட் அப்படிங்கிறது இதனுடைய லாஸ்ட் நம்பர். சரி, அதுதான் இதனுடைய யூனிட் டிஜிட். அப்போ இதுக்கு 4, இதுக்கு வந்து 8, இதுக்கு வந்து 7, இதுக்கு வந்து 3. ஸோ எல்லாத்துடைய லாஸ்ட் நம்பர் தான் நம்மளுக்கு தனித்தனியாக யூனிட் டிஜிட் வரும். ஸோ இப்போ இந்த 4 × 8 × 7 × 3. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 672ன்னு வரும். ஸோ அப்போ அந்த 672ல் லாஸ்ட் நம்பர் வந்து 2. ஸோ 2 தான் இந்த சம்முடைய ஆன்சர். சரியா? ஸோ யூனிட் டிஜிட் அப்படிங்கிறது அந்த 2. ஓகேவா? ஸோ இதனுடைய ப்ராடக்ட் வந்து நமக்கு ப்ராடக்ட்னால் இது டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணாலுமே நமக்கு லாஸ்ட் நம்பர் வந்து 2 தான் வரும். கடைசி நம்பர் அதாவது மல்டிப்ளை பண்ணும்போது அந்த ஹோல் ஒரு பெரிய நம்பர் கிடைக்கும்ல. ஸோ அதனுடைய லாஸ்ட் நம்பர் 2 தான் வரும். அதை ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஸோ யூனிட் டிஜிட்ஸை மட்டும் எடுத்து மல்டிப்ளை பண்ணி அதனுடைய லாஸ்ட் நம்பர் கண்டுபிடிச்சாலுமே நமக்கு ஆன்சர் ஈஸியாக போட்டுடலாம். ஸோ அவ்வளோதான் இந்த சம்முடைய ஆன்சர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.